திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் தான். புதன் 2ஆம் வீட்டில் கடகத்தில் இருந்தாலும் வக்ரகதியாக போகிறார். 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மையாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே ராசி அதிபதி வக்ரமானார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கரெக்டாக இருக்கும், ஆனால் அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் பிடிவாத குணத்தோடு இருப்பீங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணினா மட்டும்தான் ராசி அதிபதி லக்னாதிபதியும் வக்ரமாகுவார். ஆனால் இது எப்படின்னா யாருக்கிட்டையும் நேர்ந்து கலந்தாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு. தனக்கு வேண்டியது என்னோட அமைப்பு அப்படிங்கிறது தன்னுடைய சுயநலத்தோடு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரகதி நம்ம சொல்லுவோம். அப்போ அதுவே ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாரையுமே யோசிக்க மாட்டீங்க. அப்போ இது என்ன ஆகுன்னா மற்றவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புத்தன்மையை கொண்டு வரும். அதனால சில விஷயங்கள், சில யோகங்கள் உங்களுக்கு ஒரு பாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை சில விஷயங்கள்ல கிடைக்கும். இப்போது எந்த ஒரு விஷயமே நடக்கலை, ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் வீடு, மனை, சொத்துக்கள், அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது, உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது போலவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். எந்த ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. புதன் வக்ரமான வீடு, மனை, சொத்து சுகங்கள் இது சார்ந்த பிரச்சனைகளும் வரும். அதனால் அதிலேயும் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே அவருடைய தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 3ஆம் அதிபதி 3க்கு வந்தாலே உங்களுடைய முயற்சி, உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே வெற்றியாகும். உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆன்மா பலமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 இருந்தாலே பண வரவு, பணம் சார்ந்த விஷயத்தில் இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் 3 ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தைரியமாக செய்வீங்க. எதா இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தன்மையை இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. பொதுவாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 24ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கேதுவோட சேர்றார். அப்போ 5ஆம் அதிபதி பாருங்க 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அதே போல் 5-3 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தைகளுடைய சந்தோஷங்கள், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் நீசமாகும் பொழுது உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா 24ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் நீசமாகும் பொழுது கொஞ்சம் விரைய செலவுகள், கொஞ்சம் அதே போல் மருத்துவ செலவுகள், தேவையில்லாத ஏதாவது ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறத ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் 5. அப்போ அந்த 5 சுக்கிரன் நீசமாகி கேதுவோட சேரும்பொழுது உங்களுடைய ஒழுக்கத்தில் யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவார், அல்லது உங்களுக்கே அது தெரியாமல் சில தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. 24ஆம் தேதிக்கு மேலே பெருசாக வெளியூர், வெளிநாடு பயணங்கள் எதுக்குமே நீங்கள் மூவ் பண்ண வேண்டாம். அதற்குள்ளேயே எல்லாமே செய்து முடித்து கொள்ளுங்கள் என்பது ஒரு சின்ன ஒரு அட்வைஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள் 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் நிற்கிறார். 6 12ஆம் வீட்டில் இருந்தாலே வேலைக்காக வெளிநாடு போகிறது, அதே போல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகள், அதிகமான பயணங்கள், அதிகமான அலைச்சல், அது வேலை சார்ந்த அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ புதனும் வேற உங்களுக்கு ஒரு ராசி அதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அதனால் இந்த வண்டியில் ஸ்பீடாக போகிறது இதெல்லாமே கொஞ்சம் குறைத்து கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அவர் 12ல் நிற்கும் பொழுது கொஞ்சம் லாபத்திலே கை வைப்பார்.
இருப்பார். நிறைய பணம் வந்தாலும் கூட வர்ற காசு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, வர்ற பணம் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா குரு 12 இருக்கும்போது அது சுப விரயமாக பண்ணுங்க. சுப விரயமாக பண்ணும் பொழுது அசுப விரயமாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவு நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாம் என்னதான் மிதுனராசிக்காரர்களுக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போ ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ ஒரு 2 மாதத்திற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சம் முன்னேற்ற தடைகள், உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உண்டான ஒரு ஊதியங்கள், ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாக மிதுன ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த மாதத்தை கையாளுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருவடிகளே சரணம்.